வெல்கம் டு எவ்ரிபடி. வணக்கம். வாங்க பத்தா அன்புடன் சேனலில் இன்றைக்கி அருமையான பிலிப்பைன்ஸ் நாட்டு ஒரு பெண்ணின் தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். கார்டனின் அழகை ரசிப்போமா, காய்கனிகளை பறிப்போமா, அருமையான தோட்டத்திலே அன்பான உள்ளங்களுடன் கீரை வகைகள் எத்தனை, பிரெஞ்சு கீரை, லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், செரி பழம், தக்காளி, பிரான்ஸ் கீரை, பிலிப்பைன்ஸ் கீரை, அற்புதமான 1000 வகைகள் கீரைகளிலே 10 கீரையை கிள்ளி போட்டு சூப்பு வைத்தால் தங்கம் போல் முகம் பிரகாசிக்குமே. காய்கனிகளுடன் வாழ்வதற்கு என்ன தவம் செய்தாளோ இப்பெண், பபுள் கலரில் இலை போட்டு சாப்பிடுவது போல் பிரம்மாண்ட கீரை இதுவரை பார்த்ததுண்டோ? பார்க்கும் நேரம் நிம்மதியும் ஆரோக்கியம் பசியும் அளவான ஆசையும் வந்திடுமே. உடலை இரத்தத்தை சுத்தம் பண்ணும் அழகான பப்பாளி பழமே, கேரள நாட்டில் உன்னருமை தெரிந்தவர்கள் அருமையான அவியலும் பொரியலும் செய்து மகிழ்வார்களே. இந்த கீரை என்ன கீரை? அம்மாடியோ, உங்களின் இனம் அதிகம்தானே. நீங்கள் என்ன முள்ளங்கியா இல்லை கீரை வகைகளா? உங்கள் பெயரை சொல்லுங்களேன். அற்புதமாக சிரிக்கின்ற அழகான கீரைகளே, உங்கள் வரலாறே என்னவென்று பெண்மணி சொல்கிறாள், கேட்போமா? மறுபடியும் அழகான வெண்டைக்காய் செடிகளே இல்லையப்பா, இவர்கள் மரங்களா? இலைக்கு ஒரு வெண்டைக்காய் அருமையாக சிறிதாய் நறுக்கி வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு மட்டன் சுக்கா போல் வெண்டைக்காயை பறித்து வைத்தால் மூளை வளருமே. அதனால் தானே ஃபாரினில் வெண்டைக்காயின் அருமை தெரிந்து 500 ரூபாய்க்கு மேல் அற்புதமாக விற்கிறார்களே. எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடவே முடியாது. தங்கம் போல் விளையா வெண்டைக்காய்க்கு. இது என்ன மண்ணா உரமா? இப்படி சுத்தமாக எப்படி அந்த பெண் மெயின்டைன் பண்ணுகிறாள்? அருமையான கீரையே, அழகான கீரையே. மறுபடி வெண்டைக்காய் பாருங்கப்பா, எத்தனை வெண்டைக்காய்! குட்டை வெண்டைக்காய், நீல வெண்டைக்காய், அருமையான வெண்டைக்காய், அற்புதமான லேடிஸ் ஃபிங்கர். நிறைய முட்களோடு ரோஜா போல மஞ்சள் கலரில் பூக்களப்பா, விதவிதமாக. பேர் தெரியவில்லை, மறுபடி கேட்டு சொல்லுகிறேன். இது என்ன தலையை ஆட்டுகிறது? தஞ்சாவூர் பொம்மை போலே. அவர்கள் பிள்ளைகள் விளையாடிய பொருட்களாம். இதை பார்த்து எலியும் வராது,
பெருச்சாளியும் வராது, வெள்ளைக்கிளியும் வராது, துன்புறுத்தும் வெட்டுக்கிளியும் வராது. வெட்டுக்கிளி யாரு? விவசாயியின் விரோதிதானே. அற்புதமான இந்த தஞ்சாவூர் பொம்மை போல இந்த மஞ்சள் பூவை ஆட்டி ஆட்டி ரசிக்கிறதே அற்புதமான. நீ என்ன மிருகமப்பா, உன் முகத்தை கொஞ்சம் காட்டேன். அருமையாக இந்த ஊர் ஃபேமஸ் பன்றி போல், எங்கள் ஊர் ஃபேமஸ் பன்றி போல் இருக்கிறாயே. அருமை அருமை அருமை, அற்புதமான அருமை. இப்படி ஒரு முள்களோடு அழகாக பூக்களே ரோஜா போல பூத்திருக்கீங்களே. மூங்கில் 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 மூங்கிலை கூட பயிரிட்டு வேலிக்கு அருமையாக உபயோகிக்க காய வைத்திருக்கும் அற்புதம் பாருங்கள். இவர்கள் யார்? நம்ம ஊரில் சப்பாத்து கள்ளி. காட்டுக்கு போனால் தென்னை மரமும் பனம் மரமும் இருக்கும். வெட்ட வெளியிலே சப்பாத்தி கள்ளிக்கு தீர்வும் வேண்டாம், உரமும் வேண்டாம். வானில் வெயிலை பார்த்தாலே அவர்கள் வளர்ந்து நிற்பார்கள். பனைமரத்துக்கு நீரா ஊற்றுகிறோம், சப்பாத்தி கள்ளியும் அதுபோலே இருக்கும் ஐயா. சப்பாத்தி கள்ளியின் பழங்கள் அருமையாக இருக்குமே. இவர்கள் என்ன வெல்வெட்டு போல அருமையான குரோட்டன்ஸா, கீரையா? இல்லை இல்லை, குரோட்டன்ஸ் தான். அழகாக இருக்கிறாய். ஒரு விதை போட்டால் 100 விதை முளைத்து விடுமாமே. தொட்டு பார்த்தாலே அற்புதமாக, மென்மையாக, அருமையாக, அழகாக. இவர்கள் யார்? சின்ன சின்ன குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுக்கும் $5 செடியா நீங்கள்? நாங்கள் பார்த்தோமே 3 செடி $5. அருமையாக அற்புதமாக. குரோட்டன்ஸே நீ மஞ்சளா? மஞ்சள் போன்று குரோட்டன்ஸும் அழகா. அடடா அடடா, இது என்ன? சைனீஸ் ஜப்பனீஸ் போல குட்டை வெண்டைக்காய். அருமை அருமை, அற்புதமான அருமை. அழகை பாருங்கள், இத்தோட்டத்தின் அழகை பாருங்கள். அற்புதமாக இயற்கையின் சீனரி. வேறொன்னும் வேண்டாமே. இவர்களுடன் பார்த்து கொண்டே நீர் விட்டு உரம் விட்டு பதமாக வெட்டிவிட்டு சுத்தம் செய்தாலே நேரம் போய்விடுமே. அற்புதமான கீரை அடுத்தவர்க்கு கொடுக்கும்போது அதைவிட ஆனந்தம். நீங்கள் என்ன கேரள நாட்டின் மரவள்ளி கிழங்கா? கேரள நாட்டின் இது கப்பக்கிழங்கன்றோ? இது அவர்களுக்கு காலை உணவு. எங்கள் ஊர் பவானியிலே காலையிலே 2 பைசாவுக்கு அருமையான மரவள்ளி கிழங்கு கிடைத்திடுமே. புட்ட வித்தால் அப்படி இருக்கும், அடை என்றால் அதைவிட அருமையாக இருக்கும், தோசை அற்புதமாக இருக்குமே. போகையிலே கேட்டு வாங்கி கொண்டு போகலாம். அருமை அருமை, அற்புதமான பாவக்காயே, பரங்கிக்காயே, அவரக்காயே. நீங்கள் இல்லாதவர்களே இல்லை. நான் கண்டுபிடித்து விட்டேன். இந்த தோட்டத்தில் துளசி இல்லையே, கற்பூரவள்ளி இல்லையே. அடுத்த முறை 2ம் கொண்டு போய் கொடுக்க வேணும். அற்புதமான தம்பதியர், அழகான பிள்ளைகள், அறிவான குழந்தைகள். பாவக்காய் பழமாக தெரிக்கிறதே. பாவக்காய் காயானாலும் பழமானாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதன் தன்மை கசப்பை விடாது. அறுசுவையிலே ஒரு சுவை கசப்பு தானே. நன்றாக 4ஆய் நறுக்கி ரவுண்டாக நறுக்கி
விதையை எடுத்து தரையில் போட்டு அற்புதமாக வறுத்தெடுத்து மோரில் போட்டு காய வைத்தால் சுண்ட வத்தல், பாவக்காய் வத்தல், வெண்டி வத்தல் போலே அருமையாக இருக்குமே. நீங்கள் என்ன குட்டி குட்டி அவரைக்காயா? அவரைக்காய் அற்புதமான விலை கூட உள்ள பொருளாச்சே ஃபாரினில். எங்கள் ஊரில் அவரைக்காய் ரொம்ப குறைவு. சாம்பார் என்றால் அவரைக்காய், பொரியல் என்றால் அவரைக்காய். அவரைக்காயின் அற்புதம் செட்டி நாட்டில் தெரிந்தவர்கள். அவரைக்காயின் பூக்களெல்லாம் நீல நிறமாகவும் அற்புதமாக காட்சி, அருமையான காட்சி. பந்தலிலே எப்படியப்பா இப்படி குடிபடர்ந்து மனம்போல் தாராளமாக மறுபடியும் மறுபடியும் ரெட் தக்காளியா இல்லை மஞ்சள் தக்காளியா இல்லை ஸ்ட்ராபெரி தக்காளியா? வீட்டில் உள்ளோர் ஸ்டிக்கை வச்சு அழகாக நகற்றி காண்பிக்கும் அன்பான உள்ளங்கள். அழகான குடும்பமே, நீண்ட ஆயுளுடன் நன்றாக நீடூடி பல்லாண்டு வாழ வேண்டுமே. நான் அடுத்த முறை வரும்போது மக்களுக்கு மணமாலை கிடைக்க வேண்டுமே. பெரிய பெரிய தக்காளி ஒன்று போட்டால் போருமே. குழம்பு புளிப்பாகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்குமே. போகில் கேட்டு வாங்கி கொண்டு போகலாம். மறுபடி கணவன் மனைவி இப்படித்தானே இருக்க வேண்டும். அருமையான காய்களே, அற்புதமான காய்களே, கண்ணுக்கு ஒளியூட்டும், முகத்துக்கு மலமூட்டும், மலர்ச்சி ஊட்டும் அற்புதமான காய்களே. இது என்ன கரும்பா? இல்லை இல்லை, இது ஒருவிதமான கரும்பு போன்ற குரோட்டன்ஸ். அற்புதமான சீனி குரோட்டன்ஸ், சிரிக்கும் குரோட்டன்ஸ். இவையெல்லாம் எதுக்கு? ஒரு செடிக்கு ஒரு செடி ஒன்றோடு ஒன்று இருக்கும்போது நமக்கு ஆக்சிஜன் கிடைப்பது போலே அவர்களுக்கும் அற்புதமான எப்படி இருக்கிறது எல்லோ கலர் தக்காளி, அழகாக சிரிக்கிறதே. அருமையான அற்புதமான அழகான தோட்டமடா. பாவக்காய் பாவக்காய் மறுபடியும் தக்காளி தக்காளி காய்காயாகவும் பழம்பழமாகவும் அற்புதமான அழகான. இது என்ன? செட்டி நாட்டு வெள்ளை மிளகாயா? இதில் 4 போட்டு வெங்காயம் நறுக்கி போட்டு மண்டி வைத்தால் அருமையாக இருக்குமே. இது என்ன? கரும்பு போன்ற ஒரு தாவரம், அற்புதமான தாவரம், அழகான தாவரம். கார்டன் கார்டன் கார்டன். ஜீனிலே ஃபார்மஸாம், பாட்டன் பூட்டன் அத்தனை பேரும் ஃபார்மஸாம். அந்த இடம் முழுவதும் அவர்களின் நெய்பர்ஸாம். இவர்கள் ஒரு செடி கொடுத்தால் அவர்கள் ஒரு செடி கொடுப்பார்கள். லைப்ரரிக்கு சென்று 2 செடி கொடுத்தால் 4 செடி வாங்கி வரலாம். அப்படித்தானே இச்செடிகளை சேகரித்தார்கள். குளிர்காலத்தில் செடியே வளராது. இவர்களின் அன்பான மனங்களின் ஆதரவான பயிர்கள் அன்பாக வளர்கிறது. மறுபடியும் குரோட்டன்ஸா? என்ன இது அற்புதமான ஆடடா. ஏற்காட்டு பூவே, நீங்கள் வாடா மலர்கள் தானே. வாழை மரமே வாழை மரமே, பெரிய குலையாக தள்ளாமல் பூ மட்டும் முந்தன் வாழையாக இருக்கின்றதே. நீங்கள் பழுக்க நாளாகும். நிறைய காய்த்தால் அடுத்தவர்க்கு கொடுக்கலாமே. சிறிது
காய்த்தால் வீட்டுக்காரர்கள் தானே சாப்பிட முடியும். இவர்கள் வீட்டில் நிறைய காய்த்தால் என்னப்பா, தானம் செய்வோர் வீட்டில் தாராளமாக வளரும். நீங்கள் வாழை மரமே, வாழை மரம் வாழையடி வாழையாக, திருமணம் என்றால் வாழை, விழா என்றால் வாழை, ஃபங்க்ஷன் என்றால் வாழை. நீங்கள் இல்லாத இடமே இல்லை. அன்பாக, பொறுமையாக, அழகாக, நேயத்துடன் தள்ளி தள்ளி காமிக்கும் இவர்களின் அன்பை என்னவென்று சொல்வது? அழகான குடும்பமப்பா, அன்பான குடும்பமப்பா. அருமையாக, அழகாக, அற்புதமான செடிகளுடன் பேசுவோமா? இது என்ன காய்? இவர்கள் வீட்டில் வெற்றிலையும் இல்லையே. இவை மூன்றும் மருந்து தானே. வெற்றிலையும் கற்பூரவள்ளியும் துளசியும். இல்லை இல்லை இல்லை, இவர்கள் சாப்பிட மாட்டார்கள், அதனால் இல்லை. சாப்பிட்டால் செடிகளும் இங்கே வளர்ந்திருக்குமே. அருமை அருமை பிலிப்பைன்ஸ் நாட்டினரே, எப்படி இப்படி உங்கள் நல்லுள்ளங்கள், அன்பான குடும்பமே, அழகான பல்கலைக்கழகம், அருமையான தோட்டத்தில் அற்புதமான செடிகளுடன் எப்படி இப்படி இவ்வளவு பெரிய கத்திரிக்காய், வாழைப்பூ, வாழைப்பூ அழகாக தெரிகிறதே. அடியில் பாருங்கள், நீளமான கத்திரிக்காய். குழந்தைகள் போல எத்தனை எத்தனை வாழை மரங்கள். ஒரு வாழை வைத்தால் அது 50-100 வாழையாக வரும். வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்க வேண்டும் என்று சும்மாவா மூத்தோர்கள் சொல்லி வைத்தனர்? கத்திரிக்காய் செடியுடனே நிறைய காய்க்குமே. கத்திரிக்காயின் மதிப்பும் அழகான குரோட்டன்ஸே, மறுபடி மறுபடி உங்களின் தரிசனமே. உங்களுக்கு இவர்களை ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு உரம் வேண்டாம், நீர் வேண்டாம், தானாக வளருவீர்களே. வேறிருந்தால் பொறுமே. விதவிதமான குரோட்டன்ஸ், வயலட் கலர் குரோட்டன்ஸ், கிரீன் கலரில் உள்ளே மகரந்தம், அதன் நடுவே வயலட் கலர், ஃபுல் வயலட் கலர், வெரைட்டி ஆஃப் குரோட்டன்ஸ். அற்புதமான செடிகளே, அழகான செடிகளே, ஆனந்தமான செடிகளே. இது என்ன காகித பூவா? எம்மி எம்மி கலரில் வீட்டுக்காரரே ரசிக்கும் வகையில். இவர்கள் என்ன அருமையான லெமன், எலுமிச்சம்பழம். இவர்களின் கதை கேட்டீரா? அருமையாக ஒரு கிளை மேல் ஒரு கிளை கொஞ்சம் சேர்த்து பேண்டு போட்டு வைத்தால் இந்த கிளையின் ஈரமும் அந்த கிளையின் ஈரமும் வேர் பிடிக்குமே. இத்தனை நாள் கணக்கென்று மறுபடியும் வெட்டி மண்ணில் வைத்தால் வந்துடுமே. அருமையாக திரிபுள் மடங்கு எலுமிச்சம்பழம். இவர்கள் பாரம் தாங்காமல் கீழே பெண் வெட்கப்படுவது போல் குடிந்து ஏராளமான எலுமிச்சம்பழமே. நீங்கள் எத்தனை தொட்டியில் வேறே காய்த்திருக்கிறீர்கள், அடுத்தவர்க்கு கொடுக்கவும் உதவி செய்திருக்கிறீர்கள். அருமையான எலுமிச்சம்பழமே, அருமையான லெமனே. உங்களை இந்த வீட்டுக்காரர் எப்படி குச்சியை காட்டி அழகாக ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க அப்பத்தான் அன்புடன் சேனலுக்காக உதவி செய்யும் அருமையை பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆசையாக இது என்ன பிலிப்பைன்ஸ் எலுமிச்சம்பழம் அருமையாக நூடுல்ஸில் புளிப்பாக இருக்கும். இதை போட்டு சாப்பிட்டால் 2 ஸ்டிக்கில் பக்குவமாக வந்துடுமே நூடுல்ஸ். அருமையான அழகான குட்டி குட்டி எலுமிச்சம்பழமே லெமன். இதன் பேர் என்ன? வீட்டுக்காரர் சொன்னார்களே, மறந்து விட்டீர்களா? அப்பத்தான் அன்புடன் சேனலில் இன்னொரு வீடியோவில் செடிகளின் பெயரை தெரிந்து கொள்ளுங்கள்.
எப்படி இப்படி காடு போல வளர்ந்திருக்கும் செடிகளை அன்பாக குச்சியிலே அழகாக காண்பிக்கும் அன்பான உள்ளங்களே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாய் இக்காடனுக்கே. அருமையான மல்லிப்பூவே, அருமையான குரோட்டன்ஸ் பூவே, அருமையான அற்புதமான அழகான கீரை வகைகளே. மறுபடியும் 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 இயற்கையின் அழகை ரசிப்போமா? நமக்கு பார்ப்பதற்கே இந்நேரம் ஆவதென்றால் செடியை பராமரிக்க அவர்களுக்கு எத்தனை காலம் வேண்டும்? அழகாக செடிகளின் வயதையும் உரமாக உண்ணும் உணவின் தோலையும் விதைகளையும் பக்குவமாக பதப்படுத்தி உரமிட்டு அருமையான கண்காணிப்பு. கேட்டவர்க்கு எங்கள் தொழிலே விவசாயம். இது என்ன? ஒரு பழம் சாப்பிட்டால் 100 பழம். அந்த காலத்தில் ஒரு விடுகதை கேட்டிருக்கோமே, ஒரு முட்டை இட்டால் அண்ணாந்து பார்த்தால் 100 முட்டை. அவர் பழம் சாப்பிட்ட பொழுது அந்த பழம் சுவையாக இருக்க அக்கொட்டைகளை மண்ணில் அழகாக விதைத்து பல செடிகள் வந்து பல பேருக்கு கொடுத்து இப்படி அழகாக 3 வருஷத்தில் நாம் விலை கொடுத்து வாங்கினாலும் இப்படி ஒரு ஆரஞ்சை பார்க்க முடியுமா? அப்பத்தான் புடன் சேனலில் இருமுறை ஆரஞ்சு பழம். ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா கோயிலில் அற்புதமான ஆரஞ்சு பழம். அங்கே சுவைக்க எண்ணி கோயில் பழத்தை தொடலாமா என்று யோசித்து இருக்கையிலே இங்கே வந்து இறைவன் 2 பழம் தந்தானே. எப்படி ஒரு அதிர்ஷ்டம்! பழங்களை பழத்தின் மரத்தின் அடியிலே நாமே பறித்து அற்புதமாக உரித்து அருமையாக சுவைத்து என்ன பாக்கியம் செய்தோமே! இதுதானே இறைவன் நேரில் வரமாட்டான், மனித ரூபத்தில் வருவான் என்றது. ஆழ்மனதில் நம் எண்ணங்களை நிறைவேற்றும் அற்புதமான அருமையான கவசம் போல் நம்பிக்கை என்று ஒரு சக்தி இருக்கையில் வேறென்ன இவங்க என்ன? நம் செட்டி நாட்டின் அருமையான தண்டுக்கீரை, தண்டை சீவி இளந்தண்டை தட்டப்பயிறு களநீர் போட்டு இளங்குழம்பு கீரையை அருமையாக வரமுளகாய் கடுகு சீரகம் கிள்ளி போட்டு வதக்கி எடுத்தால் அருமையான 10 கட்டு கீரையும் ஒரு சட்டி கீரையாக மாறிவிடுமே. மதகுபட்டியில் ரோட்டில் 10 ரூபாய்க்கு 10 கட்டு கீரை தெரியுமா? இக்கீரை விதைகளிலே விரைவாக முளைக்கும் அதிசயக்கீரை தெரியுமா? இக்கீரையை கொஞ்சம் மணலோடு சேர்த்து பதமான மண்ணில் தூவினால் பாத்தி பாத்தியாக கீரை கிடைத்திடுமே. நம் பெண்கள் பூ பெய்யும் தருணத்தில் இக்கீரை விதையை கொடுத்தால் பெண்கள் இக்கீரை போல் வளர்ந்து வளமாக அருமையான அற்புதமான அழகான வளர்ச்சி கிட்டுமே. கீரை போல் பல மடங்காக பெருகி வாழ்க்கை ரொம்ப சுவைக்குமே. அற்புதமான கீரைகள், எத்தனை வகை கீரைகள் பார்த்தோம் இத்தோட்டத்தில். இவர்களெல்லாம் முள்ளங்கி முள்ளங்கி முள்ளங்கி. உங்கள் சுவையை 8 வீட்டுக்கும், உங்கள் மனமே உங்கள் 10 வீட்டுக்கும் அருமை. இந்த பூவை பாருங்கள், அருமையான சாமந்தி. இதை வைத்தால் பாசம் என்ற அனிமல் வாராதாம், பெருச்சாளி என்ற அனிமலும் வாராதாம். வெள்ளைக்கிளியும் பூக்களை கட் பண்ணி துஷிக்காதாம். மறுபடி இந்த பூவை நோட் பண்ணுங்கள். சாமந்தி அருமையான
ரெட் எல்லோ சாமந்தி இவர்களை வைத்தால் பாசம் என்ற அனிமல் வராதாம். பூவின் நடுவில் மகரந்தம் விதையாக கிடைத்திடுமே, கொஞ்சம் தூவினால் போருமே. அற்புதமான அழகான அருமையான கீரைகளே. அழகு 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 இத்தோட்டத்தின் அழகு, இறைவனுக்கு பூக்களும் அழகு. சமைப்பதற்கு உணவுக்கு அனைத்து காய்கறிகளும் உதவும். வந்தோர்க்கு வாரி கொடுக்கும் நல் உள்ளங்கள் அழகு. அழகு 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 அற்புதமான இயற்கையின் அழகு, அதிசய அழகு, அருமையின் அழகு. உணவின் அருமை தெரிந்தவர்கள் உள்ளன்போடு வருவோரை அன்பான வரவேற்பில் உணவளித்து உபசரித்து அக்கம் பக்கத்து வீடுகளில் மனித நேயத்துடன் அன்பாக உறவாடி அருமையான பள்ளி ஆசிரியை இப்பூவை என்னவென்று சொல்லலாம்? அழகாக அற்புதமாக குரோட்டன்ஸ். ரோஜா, பட்ரோஜா, நீ நேருவின் ரோஜாவா? ரோஜா என்றால் ராஜாதான். உன்னை நினைத்தால் நேருதானே கண்ணுக்கு தெரிகிறார். அருமையான பூக்களே, அழகான ஜாதி மலர்களே, அற்புதம் அற்புதம், அருமை அருமை, ஆனந்தம் ஆனந்தமே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றத வழமையும் குன்றத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அகலாத கனவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நீதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாகம் அருள்வாமி அபிராமி அபிராமி உமையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழாள் அபிராமி கடை கண்களே. பூசுவது வெண்ணீர் போன்பதுவு பொங்கரவம் பேசுவது திருவாயால் மறைபோலும் காண்ஏடி பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் பொங்கரவும் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ என்னப்பன் எம்பீரான் துன்னம்பே கோவனமாய் சாற்றினன்கான் சாலலோ கோவில் சுடுகாடு கொல்பொலிதோ நல்லாடை தாயுமிலி தந்தையிலே தான் தனியன் ஆயினும் சாலலோ என்னப்பன் எம்பீரான் தொன்னம்பே கோவனமா சாற்றினன் கால் சாழலோ. அருமை அருமை அற்புதமான அருமை அழகான இவர் என்ன தெரிகிறதா? தாடி செடியாம் தாடி போன் வெள்ளை வெள்ளேர் என்று பூத்திருக்கும் அற்புதமான செடியாம் அழகான உயிரோட்டம் ஆனந்தமான
இயற்கையின் அழகை ரசிப்போமா, காண்பதெல்லாம் கனவா நினைவா, கடவுளின் அன்பு அவதாரம். அருமையின் அரவு தோட்டங்களின் கலை உணர்வு, குத்தி எடுத்து மண் இலகுவாக இருக்கையிலே உரம் போட்டு மண் எடுத்து மனமாக அருமை அருமை அற்புதமான அருமை. அழகின் அழகு இவ்வழகு ஆனந்தமாக தோட்டத்திலே அருமை 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 அற்புதமான அருமை. ஆனந்தமான பூக்களுடன் அழகாக சிரித்திடுவோம். அருமை அருமை அரு Om Namah Shivaya. Om Namah Shivaya.
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் மறந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் எப்புறத்தில் அப்புறம் இடப்புறத்தில் அப்புறம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய. இதுபோல் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதே மாதிரி ரொம்ப செழிப்பமாக ஆனந்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஓகேவா? எல்லோரும் வந்து தோட்டத்தையெல்லாம் பார்த்தீங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இந்த பார்க்கையில் அப்பத்தான்புடன் சேனல் பார்க்கையில் நல்ல பசி எடுக்கும், நல்ல தூக்கம் வரும், ஆசை அளவோடு இருக்கும், நிம்மதியாக இருப்போம். நமக்கு வேண்டியதை நினச்சி பார்த்தா நிச்சயம் நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும். அப்பத்தான் மெனக்கெட்டு உங்களுக்காக தான் அப்பத்தான்புடன் சேனலில் வீடியோக்களை எங்கே போனாலும் எடுத்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் பாருங்கள், எல்லார்ட்டையும் தெரிஞ்ச வரைக்கும் நல்ல சிரிச்சு பேசுங்க, அன்பாக பேசுங்க. சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க, சமைப்போமான்னு கேளுங்க, இதை பண்ணுவோமான்னு கேளுங்க. மனித நேயத்தோடு இருங்க. அழுத்தம் இருக்கக்கூடாது. அழுத்தம் இருந்தால் அது நம்ம உடம்பை பாதிக்கும், மற்றவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். புரிதல் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேச வேண்டாம். பேச தெரியாதவங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெளியே வரணும், எல்லாருடைய அன்பாக பேசணும். நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, அந்த 2 பேர் கூட பேசிட்டு நமக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள் பாப்பா. எல்லாருடையும் எல்லாம் நண்பா, ஹலோ உங்களை பார்த்ததில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம், வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். யாரையாவது திடீர்னு போய் பேச முடியாது. அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேச போகிறாங்க, ஏதாவது நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணையில் நம்ம ரொம்ப அன்பாக பேசணும், ஆசையாக பேசணும், கலன்னு இருங்க. உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன நினைக்கிறீங்களோ. இது பாருங்கள் அழகாக இந்த இது பாருங்கள், இந்த மலர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்னேக் மாதிரியும் இருக்குது படர்ந்து. அங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கா, தெரியுதா? கிறிஸ்மஸ் தாத்தா, அவங்க கிறிஸ்டின்ல, அதனால தான் கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுருக்காங்க. அந்த செடியை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு பாம்பெல்லாம் வராது.
பாம்பெல்லாம் ஓடி போயிடும். நாகதாளி செடி, குட்டி நாகதாளி, பெரிய நாகதாளி, இந்த மாதிரி பாருங்கள். இவங்க பாருங்கள், உங்கள் வீட்டில் தவக்கலை இருந்தால் என்ன வராது? பாம்பு வரவே வராது. தவக்கலை டபக்கு டபக்கு டபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்ரும்ல, அதனால் பாம்பு வராது. அதனால் பூச்சி பொட்டை வராமல் இருக்க என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது பூரா பல்லியை செவுத்தில் பதிச்சிருக்காங்க. பல்லி உருவம் வச்சுருக்காங்க. அழகான மஞ்சள் கலர் குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. பாம்பு மாதிரி செடி பாருங்கள். இவங்களுக்கு இவங்களுக்கு பேர் நாகதாளி செடி. இவங்க இந்த வீட்டுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீளமாக எல்லாம் உயரமாக ஒரு சோலை வனம் மாதிரி இருக்குது. அற்புதமாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குல்ல. அழகான செடிகளும் பூக்களும் நம்ம வாழ்க்கையில் கதை சொல்லும் நாட்களை நிச்சயமாக கொண்டு வரும். ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. வாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்பத்தாவுக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே நடக்கும். நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கூடி வரும். அற்புதமான தருணங்கள், அருமையான தருணங்கள். எப்போவுமே வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் அருமையாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்கும். அருமை அற்புதம். செடிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. செடிகள் பேசுமா? சின்ன சின்ன செடிகளே, சிரிக்கும் செடிகளே, வண்ண செடிகளே, வளர்ந்து வரும் செடிகளே, சிக்குப்புக்கு ரயிலே, செடிகளுடன் ரயிலில் பயணம், அருமையான பூக்களே, அழகான பூக்களே, கீரை வகைகளே, உம்மை கிழித்து போடும்போது என்ன நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் சூப்புக்கே, ஒன்றும் நினைக்க வேண்டாம். கட் பண்ணி எடுத்து போய் பருப்பு தண்ணியில் போட்டு வேக வைத்து உப்பும் மிளகும் போட்டால் அற்புதமான சூப்பு ரெடி. ஆனந்தமான சூப்பு ரெடி.